Hello friends, welcome back to Sarbat Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல மலபார் ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த மழை சீசன்ல ஈவினிங்ல ஒரு கட்டன் சாயா கூட இந்த உள்ளி வடை சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும். வாங்க இப்போ ஒரு சூப்பரான மலபார் ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உள்ளி வடை பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 5லேருந்து 6 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த எல்லா வெங்காயத்தையுமே போட்டுக்கலாங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டு வெங்காயத்தையும் அந்த சால்ட்டையும் நல்லா அந்த மாதிரி கையாலேயே பிசைஞ்சு விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அடுத்து நம்ம நறுக்குன கருவேப்பிலை, சின்னதாக நறுக்குன பச்சை மிளகாய், சின்னதாக நறுக்குன இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மாவு வெங்காயம் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பால் சைஸில் நம்ம வடை மாதிரி தட்டிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 3 வடை இந்த மாதிரி தட்டி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த வடையை மிதமான தீயில நல்லா 2 சைடும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போ பார்க்கும்போதே நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உள்ளி வடை ரெடி ஆகிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்றைக்கி அருமையான மலபார் ஸ்டைலில் உள்ளி வடை செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த மழை சீசனில் சுட சுட ஈவினிங்கில் கட்டன் சாயா இது கூடவே இந்த உள்ளி வடை சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. மழை சீசனில் ஏதாவது சுட சுட சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை டக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டான வடையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.